அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பிரான்ச் ஃபேமிலி இருக்காங்களே அவங்கள மீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா இவனுடைய திறமையை பார்த்துட்டு தான் கூடவே கூப்பிட்டு போகிறதா அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருப்பாப்பா. இப்போ இந்த ஒரு எபிசோட் அங்கே இருந்து ஆரம்பிக்குது. இவங்க வந்து டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்கப்பா. லிந்தவங்க என்ன பண்ணுறான், வீட்டில் எல்லாருக்குமே வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பி போகிறான். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ இவங்க அந்த ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையோட மிடில் இருக்காங்களாம். இந்த லேடி என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு இடத்துல பீஸ்ட் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேண்டிட்ஸ் வேறு இருக்கானுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒருத்தன் வீரமாக டைலாக் எல்லாம் பேசுகிறான், நான் இருக்கும்பொழுது எவன் வந்துடுவான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவங்க கேம்ப் போட்டிருக்காங்கப்பா. ஒருத்தன் நான் பார்த்துக்கிறேன் எவன் வந்துடுவான்னு சொன்னால, அந்த நாய் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு, இங்கேயும் அங்கேயும் உருண்டுகிட்டு இருக்கு. அங்கே ஒரு நெருப்பு அப்படிங்கிறத மூட்டி லிந்தாங் மட்டும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான்ப்பா. அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்குறா, என்ன நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறானா, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க பேண்டிட்ஸ்லாம் வருவாங்கன்னு, சரின்னு சொல்லிட்டு நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா, அந்த பக்கம் ஒரு பக்கி நல்லா குரட்டை விட்டு உருண்டுகிட்டு இருக்கு, இதெல்லாம் எங்கே உருப்பிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து உட்காந்துக்கிட்டா. இப்போ லிந்தாங் என்ன கேள்வி கேட்குறான்னா, அந்த மவுண்டன் பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி எப்பயோ வெளில வந்துடுச்சு, ஆனால் நம்ம வந்து இவ்வளோ லேட்டாக போகிறோமே, அங்கே இருக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த இடத்த சுற்றி ஒரு சீல் ஒன்று இருக்கான், அந்த சீலை உடைக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளெல்லாம் முடியுமா. அதாவது இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கான். ஆனால் இந்த கிரியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வந்து உடைக்க முடியுமா. அதான் லிந்தோங் கேட்குறான், அப்போ நம்ம கிளானோட எல்டர்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எல்டர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்கப்பா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வருவாங்க. இந்த முறை வரது யார் தெரியுமா, லின் ஷாவுத்தியன் தான் வரான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு மூஞ்சே சரி கிடையாது. இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமான மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியுதுங்க. ஆட்கள் உள்ளுக்குள்ளே வராங்க. அதான் இவங்க பார்க்குறானுங்க, ஒளிஞ்சதெல்லாம் போதும் வெளியில் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வந்தவன் என்ன தெரியுமா சொல்கிறான், ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுக்கிட்ட, என்னம்மா வரியா வந்து மாமங்கிட்ட ஒரு ஆட்டத்தை போடுறியா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் ஒரு கத்தியை தூக்கி போட்டுருவானா. இப்போது இன்னொரு சைட்லேருந்து ஆட்கள் வரானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, டே தம்பி ஒழுங்காக அந்த புளியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய பாஸ் வேறு அப்படியே பொறுமையாக நடந்து வரான்ப்பா. அவன் என்ன சொல்கிறானா, நல்ல கொளுத்த ஆடா மாட்டியிருக்கே, எல்லாரையும் போட்டு தள்ளுங்கடா, ஒரு பொருளை விடாதுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கடா அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், அண்ணே இருண்ணே நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் விளையாண்டு வரேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்க அதையே முடிச்சு விட்டா. இதெல்லாம் தேவையா கோபி உனக்கு, இதெல்லாம் தேவையா. அந்த பொண்ணோட கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெப்பனுங்க, அது வந்து ஸ்பிரிட் வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அவனுக்குள்ளே இருந்த அந்த ஷாவ்தேவ் திட்டுது, உனக்கு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குதுடா, ஸ்பிரிட் வெப்பன் அப்படிங்கிறது சாதாரண வெப்பன் கிடையாது, அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா மெஜிஷியன்ஸால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓ ஓகே ஓகே, இவங்களாம் பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க, கண்டிப்பாக ஸ்ட்ராங் வெப்பன் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கே இருக்க ஆட்கள் எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காப்பா. ஸோ அவளை துரத்திக்கிட்டே அந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடியே போயிடுச்சு. இந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாரையுமே ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி ஒவ்வொருத்தரையாக தூக்கிட்டே இருக்காப்பா. இப்போ இந்த பாஸ் பார்க்குறான், இருங்கடா நானும் வரேன் அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ விட்டுருவானா, தம்பி உன்னுடைய ஆப்பனண்ட் நான் இங்கே இரு அப்படிங்கிறாப்புல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கான்ல, இவருடைய பவரை காட்டுறாராமா. ஆனால் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுவன் தான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் தானே இருக்கான். இப்போ அவன் என்ன கேட்குறான், வாடா 1-on-1 ஒத்தை மோதி பார்த்தலாம்டா அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடி ஆகிறான்ப்பா. இப்போ ஆப்பனண்ட் வந்து அட்டாக் பண்ண வரும்பொழுது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஒண்டர் கேட் சீல் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறான். அதில் 4th லெவல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் எதிர்பார்க்காத விதமாக அந்த ஒண்டர் கேட் சீல் அப்படிங்கிறது பீஸாக உடஞ்சு போச்சுங்க. ஆஹா பாத்தியாடா, உன் கதையை எனக்கு முடிச்சு விட போகிறேன்டா அப்படிங்கிறான்ப்பா அவன். இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிம்பிள் அரேன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பக்கிக்கு தெரியுது இவன் மென்டல் பவர் யூஸ் பண்ணுறான், அதுவும் பயங்கர ஸ்கேரியாக இருக்குது. சரி இவனை எப்படியா டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட அந்த யுவன் தான் இருக்கும்ல அதை வெளியில் கொண்டு வந்து அவன் சண்டை போடுறான். ஷாவ்தியாவை பார்க்குது, டேய் அவன் யுவன் தானே வெளில கொண்டு வந்து சண்டை போடுறான்டா, நீ இன்னும் கொஞ்சம் முட்டு கொடுத்து சண்டை போடுறா அப்படின்ன உடனே இவனோட மொத்த பவரை ரிலீஸ் பண்ணுறான்ப்பா. அதுலேருந்து ஒரு பயங்கரமான வேவ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது வருது. இப்போ 2 பேருமே கீழே விழுந்துடுறானுங்க. அந்த பாஸ்காரன் அப்படியே பார்க்குறான், ஐயோ இன்னைக்கு நான் தோற்று போயிட்டேன் போல தெரியுதே, சரி இவன் தானே எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு அருகி போன முட்டை மாதிரி உழுந்து போச்சு. ரைட்டு அவ்வளோதானா, நான் முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி போயிட்டான். இப்போ லிந்தவங்க பார்க்குறான், ஆஹா இவன் எஸ்கேப் ஆகிறான், விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஷாவ்தியாவை தடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நீ அவனை விட்டுரு, அந்த யுவன் தான் இல்லாமல் கண்டிப்பாக அவன் செத்து போயிடுவான், அவனால் மவுண்டனுக்கு வர முடியாது, விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் இந்த பொண்ணு திரும்ப வந்துட்டா. அவன் என்ன சொல்கிறா, பரவாயில்லடா யுவன் தான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருந்த ஒருத்தனே நீ வந்து டிஃபீட் பண்ணிட்டே, நீ பவர்ஃபுல்லான ஆள் தான் அப்படிங்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லைம்மா ஏதோ லக்கில் ஜெயிச்சிட்டேன், சரி இதுக்கு மேலே அவனை வரப்போகிறதில்ல, நான் போய் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். இப்போ தான் இந்த பொண்ணு யோசிக்கிறா, நம்ம நினச்சதை விட இவன் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருந்த ஒரு தான் இப்போ தான் எந்திரிச்சு வரான். இன்னும் ஒரே சத்தமாக இருக்குது, தூங்கவே முடியல தெரியுமா, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறான். அதான் அந்த பொண்ணு சொல்கிறா, டேய்
இப்போ தான் நம்மள ஒரு கேங் வந்து அட்டாக் பண்ணுச்சு, லிந்தாங் தான் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு போகிறான். இது கேங் அட்டாக் பண்ணிச்சா, எதுக்கு என்ன யாருமே எழுப்பல அப்படின்னு கேட்குறான். அதான் அந்த பொண்ணு சொல்கிறா, டே அவங்க பாஸை வந்து லிந்தாங் தான் வந்து ஜெயிச்சான், அவன் வந்து பர்ஃபெக்ட் வந்து அந்த ஸ்டேஜில் இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நம்ப மாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அது எப்படி சாத்தியம், அவன் ஒரு பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்தவன், அவனால் எப்படி டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அதான் அந்த பொண்ணு சொல்கிறா, நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, நம்மலாம் கல்டிவேட்டர்ஸ் சரியா, இந்த பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்கள் போனாட்டி சண்டை போடும்போது அவன் வந்து உனக்கு கருணா அப்படிங்கிறத காட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா. இவன் யோசிக்கிறான், உண்மையாகவே இவன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் தான் போய் லிந்தாங்க எழுப்புறான். எழுப்பிட்டு டே வாடா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து தூக்கி வர்றாங்க. லிந்தாங்க பார்க்குறான், என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பி போகிறாங்க. அந்த ஒரு மவுண்டன் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்துட்டாங்கப்பா. அந்த ஒரு இடம் இவங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய சீல் அப்படிங்கிறத போட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதான் அந்த பொண்ணு சொல்கிறா, வா நம்ம கீழே போவோம், எல்லா ஃபேமிலிஸும் இருப்பாங்க, எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. லின்ஃபெங்க் வந்து பார்த்தீங்கன்னா லின் ஷாவ்தியன் பேரை கேட்டாலே பயங்கர கோவம் வருதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா. இப்போது இவன் வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே லின் ஷாவ்தியன் ஒரு பறவை மேலே பறந்து வந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் பார்க்குறாங்க, யாராவது யார் வந்திருக்குது தெரியலையா அப்படின்னு பார்க்குறாங்க. லின் ஷாவ்தியன் தான் வந்திருக்கான். அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் பேர்ட் கிடையாதுங்க, எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். அதான் ஷாவ்தியா சொல்லுது, அவன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த எனர்ஜி கிரியேஷன் ரெல்மில் இருப்பான், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவனை தொடர்ந்து இன்னொருத்தனும் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாங் ஃபேமிலி. இவனுமே வந்து அந்த எனர்ஜி கிரியேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கான். ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, லின் லாந்தியன் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்தியா சொல்லிட்டு இருக்கு. அதான் இவன் சொல்கிறான், அவங்கெல்லாம் பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க, ஏகப்பட்ட காசு இருக்குது, கண்டிப்பாக ஸ்பெஷலான வெப்பன் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ மேலே அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் கொஞ்சம் நக்கலாகவே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அங்கே இன்னொருத்தன் வரான். ஒரு வருஷம் ஒன்று பார்க்கல, அதுக்குள்ளே எவ்வளோ அரகண்டாக பேசுகிறடாடி அப்படிங்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கானா. இவன் பேர் வந்து சின்ஷி. இந்த வாங் ஃபேமிலி சேர்ந்தவன் சொல்கிறான் பாருங்க, எதுக்குடா வந்த நீ இங்கன்னா பிரச்சனை உருவாகிறதுக்கு வந்திருக்கியா, உங்கள் ஃபேமிலியோட ஃபீனிக்ஸ் எல்லாம் வேறு கொண்டு வந்திருக்கியா அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ரைட்டு நான் ஃபீனிக்ஸை கொண்டு வந்திருக்கேன் தான், ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, உன் ஃபேமிலியோட கோல்டன் ஸ்பியரையே கொண்டு வந்திருக்கே, நாங்களும் கொஞ்சம் ரெடியாக இருக்க வேண்டாமாப்பா அப்படிங்கிறான். ஏன்னா லின் லாங்தியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனர்ஜி கிரியேஷன் ஸ்டேஜில் இருக்கான், நான் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலன்னு வச்சுக்கோ, கடைசியாக எனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. சரி அதான் எல்லாம் வந்துட்டோம்ல, வாங்கடா சீலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா இன்னும் ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறாங்க. யார் ஒருத்தர், அதான் இன்னொரு ஃபேமிலி வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு ஃபேமிலிக்கு வந்து வர இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ராங் பர்சனை இங்கே அமுச்சு வச்சிருக்காங்களாமா. அந்த டைமில் அங்கே ஒரு பொண்ணு ஒருத்தி வராப்பா. இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்சு. இவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்கா. இவனா சொல்கிறா, பெரிய பெரிய ஃபேமிலியை சேர்ந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கீங்க, கண்டிப்பாக எனக்கு ஒன்றுமே கிடைக்காது போல தெரியுதே அப்படிங்கிறா. சரி ஓகே வாங்கப்பா சீலை உடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தன் போய் ட்ரை பண்ணுறான், ஆனால் சீல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் ஆகலை, அதுலேருந்து பயங்கரமான எனர்ஜி மட்டும் வருது. அதுக்கப்புறமா மற்ற 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து போய் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஆனாலுமே சீல் வந்து பிரேக் ஆகலை. கடைசியாக இந்த பொண்ணு போயிட்டு ஒரே அட்டாக் தான் பண்ணுறா. அந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக போயிடுச்சு. அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிறா. அவளை தொடர்ந்து மற்றவங்களும் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி ஹார்ட் தான். இப்போ மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்க்குறான், ரைட்டு நம்மளும் உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.